திமுக இடம் முரசொலி எடுத்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் பே சண்முகத்தின் உண்மை முகம் அப்படின்னு தொடர எழுதுறாங்க. அதாவது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, அவர்களோடு உறவாக நாங்கள் இருக்கிறோம் என்றால் அது ஒரு மாதிரி அவங்க அணுகுவாங்க. உறவு முறிஞ்சு போச்சுன்னா திமுக அதிமுகவில் இருக்கவங்களா எல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்ட ஆளுங்க தானே. அவங்க எப்படி மன்றத்தை நடத்துறாங்க? மன்றம் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக அதற்கான சட்டங்கள் திட்டங்களை உருவாக்குவதற்கான மன்றமாக இருக்க வேண்டுமே தவிர இவர்களுடைய லாவணி கச்சேரி நடத்தக்கூடிய மேடை அல்ல. சட்டப்பையிலே என்ன போட்டோ வச்சிருக்கீங்கன்றது இது ரொம்ப முக்கியமாப்ப. அமைச்சருடைய பல பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாரு, கண்டிக்கிறாரு, விமர்சிக்கிறாரு. நடுநிலையா இருக்காருன்னு என்ன சொல்லுங்க. அமைச்சர் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசினாலும் நல்லதெல்லாம் நடந்தா அதெல்லாம் முதலமைச்சர் முடிவெடுக்கிறது. கெட்டது ஏதாவது நடந்தா அதெல்லாம் அதிகாரிகள் காரணம்னு சொன்னா ஏற்றுக்க முடியுமா? சாதிய அடிப்படையில் அமைச்சர்கள், சாதிய அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட சாதியிலேருந்து அமைச்சர் வந்தால் உடனே அவர் அந்த சாதிக்கு பூரா இது பண்ணிடுவாரு, நல்லது பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய மூட நம்பிக்கை. மே மாதம் 8ஆம் தேதி தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவுன்னு அறிவிச்ச அந்த நிமிடத்திலிருந்து இதையும் நாங்க சமமா தான் சொல்லிட்டு வரோம். இதுல விலகி நிற்பது திமுக. என்ன காரணம்? ஏற்கனவே எதுக்கு திமுகவுடன் 100% அனைத்து விஷயங்கள்லயும் எங்களுக்கு உடன்பட்டா நாங்க உடன்பாடு வச்சிருந்தோம். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் அவருடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். தாவேக அரசு 100 நாட்களை கடந்திருக்கு. கஜானா காலியாக இருக்குன்னு சொல்லி முதலமைச்சர் ஆரம்பத்திலே சொன்னார். ஆனால் கடந்த 3 மாதங்களில் 15,000 கோடி வந்திருக்கதா நிதியமைச்சர் சொல்கிறாரு. முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தியிருக்காங்க. இந்த 100 நாட்கள் ஆட்சி உங்களுக்கு மனநிறைவு அளிக்குதா? எப்படி பார்க்குறீங்க? அவர் ஆட்சியை பற்றி முழுமையாக மதிப்பீடு செய்வதற்கான போதுமான காலமாக இதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு 3 மாத காலத்தை அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இப்போ என்ன செஞ்சிருக்காங்க, என்ன செய்ய தவறி இருக்கிறார்கள் என்ற முறையில் வேணா நம்ம அதை பார்க்கலாம். ஏன்னா தேர்தல் நேரத்தில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், அதை இப்போதான் ஒரு முதல் நிதிநிலை அறிக்கை என்பதை சட்டப்பேரவையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அல்லது அது சம்பந்தமான முன்மொழிவுகள் என்பதற்கு நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அது இல்லை. உதாரணத்துக்கு மக்கள்லாம் எதிர்பார்த்தது என்பது பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகை 1000 என்பது 2500 மாற்றப்படுவதற்கான அறிவிப்பு வரும் அப்படின்ற ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புல குறிப்பாக தாய்மார்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அதை இப்போ செய்ய போகிறாங்களா அல்லது எப்போ செய்ய போகிறாங்க, செய்யாமல் விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி அது தெரியாமல் இருக்கு. அதே மாதிரி இந்த நிதிநிலை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா வேலையின்மை என்பது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அரசு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி அரசு துறைகள் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவது சம்பந்தமாக எந்த அறிவிப்புமே இல்லை. வேலையில்லா கால நிவாரணம் 4000 வழங்குவோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. சரி, வேலை தான் கொடுக்கல, வேலையில்லா கால நிவாரணமாவது வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ இந்த மாதிரியான சில முக்கியமான பகுதியினருடைய எதிர்பார்ப்புகள் என்பது நிறைவேற்றப்படவில்லை. அதே மாதிரி கிராமப்புற மக்களுடைய பல்வேறு முக்கியமாக கிராமப்புற மக்களுக்கான வேலை வாய்ப்பு, இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது இப்போ மத்திய அரசாங்கம் ரத்து பண்ணிட்டு புதிய பிபிஜி ராம்ஜி என்கிற ஒரு புதிய திட்டம் என்பது இப்போது ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. இவங்க அதை நடைமுறைப்படுத்த போதாகவும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கமும் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம். தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பங்கு 40% நிதி ஒதுக்கீடும் பண்ணியிருக்காங்க. ஆனால் வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தில் இருக்கிற மாதிரி 125 நாட்கள் என்பது இந்தியாவில் எங்கேயுமே வழங்கப்படலை. ஜூலை மாதம் எத்தனை நாட்கள் வேலை வழங்கப்பட்டது என்பதற்கான விவரங்கள் என்பது இருக்கு. அதில் ரொம்ப மோசமான முறையில் தான் இருக்கு. அதனால ஒரு மிக்சடா வரவேற்பு எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படலை, வரவேற்க வேண்டிய அம்சங்களும் இருக்கு. அப்படிதான் அது மதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கு. இன்னொன்று, நீங்க இந்த பட்ஜெட் குறித்த உங்களுடைய அறிக்கையில அந்த தனியார் மயம் பிபிபி அதை பத்தி நீங்க சொல்லி காட்டியிருந்தீங்க. மான்டேசிங் அலுவாலியா தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அவரு தனியார் மையத்தை தீவிரமா ஆதரிக்கிறவர், திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்தாரு மத்தியில். அவரு அரசுக்கான வருவாயை அதிகரிக்கிறது அப்படின்ற நோக்கத்தில் அவரை அந்த கமிட்டி போட்டிருக்காங்க.
அது என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்தணும் உங்களோட அசஸ்மெண்ட் என்ன அதுல இருந்து? இல்ல, பொதுவாக தாராளமய கொள்கையை மிக தீவிரமாக ஆதரிக்கக்கூடிய அமுல்படுத்திய ஒரு நபர் மாண்டேக் சிங் அலுவாலியா அவர்கள். ஆனா இப்ப இவங்க நேற்றைக்கு வந்து அவர் முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க, அந்த டீம் வந்து முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ அதுல வந்து அவங்க சொல்லியிருக்கிறது என்பது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கான வருவாயை அதிகரிப்பதற்கான ஆலோசனைகளை அவர் வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த டீமுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை. அதே நேரத்தில் சாதாரண மக்களை பாதிக்காத வகையில் அது இருக்கணும் அப்படின்றதையும் அரசு தரப்பிலிருந்து சொல்லி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால அவர் வந்து என்ன பரிந்துரைகள் கொடுக்க போகிறார் என்பதை பொறுத்து தான் அதை வந்து நம்ம கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். ஆனால் பொதுவாக ஒரு தாராளமய கொள்கை, தனியார் மயத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அரசுக்கு வருவாயை பெருக்குவது என்கிற முறையில சாதாரண ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய வகையிலான பரிந்துரையோ அல்லது அதை வந்து ஏற்று செயல்படுத்துவது என்கிற நிலைமையை வந்தால் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை. இப்ப சென்னை நகர்லயே அந்த சொத்து வரியை வந்து பல மடங்கு திடீர்னு அதிகரிச்சிருக்காங்க. எதிர்ப்பு வந்த பிறகு வந்து நிறுத்திருக்கிறாங்க. இல்ல, அதான் அது ஒரு விளக்கம் சொல்லிருக்காங்களே, ஏதோ ட்ரோன் மூலமா நாங்க அளவெடுத்தோம் போனோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. கமிஷனர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மொத்தத்துல அதை வந்து நாங்க நிறுத்தி வைக்கிறோம் என்கிற முறையில அரசு தரப்புல இருந்து ஒரு அறிக்கை என்பது இன்றைக்கு காலையில் வெளியிடப்பட்டிருக்கு. பட் இதுல எல்லாம் ரொம்ப அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்கள் மத்தியில தங்களுடைய அறிவிப்பு பொதுமக்கள் மத்தியிலே என்ன மாதிரியான உணர்வை, கருத்துக்களை உருவாக்கும் என்பதை பற்றி அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற முறையில ட்ரோன் எடுக்கட்டும், வேற யாரோ எடுக்கட்டும், அது சம்பந்தமாக அரசுடைய கவனத்துக்கோ மாநகராட்சியினுடைய கவனத்துக்கோ கொண்டு செல்லாமல் அதிகாரிகள் தன்னிச்சையாக இது போன்ற அறிவிப்புகளை வெளியீடு என்பது ரொம்ப கண்டனத்துக்குரியது. முதல்ல இந்த அணுகுமுறை ரொம்ப தவறானது. இப்ப சட்டமன்றத்தில் கூட பாத்தீங்கன்னா பல அமைச்சர்கள் அது என்னன்னு சொல்றது, ஆர்வ கோளாறுன்னு சொல்லலாம். ஆர்வ கோளாறுல பல பேர் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசுறது, இது பண்றது. மீண்டும் சட்டமன்றத்தை வந்து ஒரு லாவணி கச்சேரி மன்றமாக மாற்றுவதில் திமுக அதிமுக கடந்த காலத்துல அப்படிதான் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப திரும்பவும் அதே மாதிரி ஒரு திசையை நோக்கி கொண்டு செல்வது திமுக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய மன்றத்தில் இல்லை. இது சட்டமன்றன்றது வந்து இதுக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலான அரசுல, ஜெயலலிதா அவருடைய தலைமையிலான அரசுல அப்ப இருந்த சட்டமன்றம். இப்ப இந்த சட்டமன்றத்துல வந்து தாவேகா புதிய உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ், எல்லாருமே புதிய முதலமைச்சர், எல்லாம் ஒரு கணிசமா 100 எம்எல்ஏக்கள் மேல அவங்க தான் இருக்கிறாங்க. திமுக அதிமுகவில் இருக்காங்களா எல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்ட ஆளுவ தானே. அவங்க எப்படி மன்றத்தை நடத்துறாங்க? மன்றத்துல எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள்? மன்றம் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக அதற்கான சட்டங்கள் திட்டங்களை உருவாக்குவதற்கான மன்றமாக இருக்க வேண்டுமே தவிர இவர்களுடைய லாவணி கச்சேரி நடத்தக்கூடிய மேடை அல்ல அது. ஆனால் லாவணி கச்சேரி நடத்த வேண்டும் என்றுதான் இவர்கள் விரும்புகிறார்களோ என்கிற சந்தேகம் எனக்கு எழுது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நீங்க பாத்தீங்கன்னா பட்ஜெட் மீதான விவாதத்துல சம்மந்தம் இல்லாத விஷயங்களே அவர்கள் பேசுகிறார்கள். இதற்காக சட்டமன்றம் இடதுசாரி கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் பேசியிருக்கிறார்கள். அவங்களுக்குன்னா வேற பழமொழியோ ஜோக்கோ கிண்டலோ தெரியாதனாலே பேசாம இருக்காங்க. கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச நேரத்தில் மக்கள் பிரச்சனை அங்கே எழுப்பப்பட வேண்டும், அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்கிற அக்கறையோடு தானே இடதுசாரி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள். ஏன் திமுகவுக்கு அந்த பொறுப்புணர்வு கிடையாதா? இவங்க ஏதாவது ஒரு சமாதானம் இருப்பா எதிர்ப்பு ஆளுங்கட்சி என்கிற முறையில பதிலளிக்கிறோம் என்கிற பெயரில் அவர்களும் அதே பாதையில் அல்லது அதே தன்மையில் பதிலளிக்கிறாங்க. மொத்தத்துல சட்டமன்றத்தினுடைய நேரம் என்பது வீணாகி கொண்டிருக்கிறது. முதல்ல இதுல வந்து கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வதற்கும் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற மன்றமாக ஆக்கப்பூர்வமான முறையில் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற மன்றமாக அது நடைபெறுவதையும் அனைத்து கட்சி தலைவர்களையுமே உத்தரவாதப்படுத்த வேண்டும். இதுல கட்சி தலைமைக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஆனா அது சட்டமன்றம் உண்மையிலேயே ரொம்ப வருத்தமான ஒரு இதா இருக்கு. புதியவர்கள் என்பது வேறு. புதியவர்கள் விதி தெரியாமல் பேசுவதோ அல்லது சில வார்த்தைகள் இன்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் பாராளுமன்றத்திலும் இருக்கிறது, சட்டமன்றத்தில் இருக்கிறது. அதெல்லாம் அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு போதுமான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும், போதுமான எச்சரிக்கை உணர்வோடு அவர்கள் பேச வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. பழம் தின்னு கொட்டை போட்டவங்க எப்படி பேசுறாங்கன்றதுதான் பாயிண்ட். சட்டப்பையில யார் என்ன படம் வச்சிருந்தா என்ன பிரச்சனை? இது ஒரு அரை மணி நேரம் ஓடுதாங்க. சட்டப்பையில என்ன போட்டோ வச்சிருக்கீங்கன்றது இது ரொம்ப முக்கியமாப்பா. அவரு யாரு என்ன சட்டப்பையில யாரு படம் வச்சிருக்கானது ஊருக்கே தெரியும். அது ஒரு விவாதம் செய்யக்கூடிய இடமா அது.
இந்த மாதிரி 100 பிரச்சனையை சொல்ல முடியும் என்னால. அதனால இதுல வந்து கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு உரிய முறையிலும் சட்டமன்றத்தினுடைய மேன்மையை அல்லது சட்டமன்றத்தை மக்களுக்காக பயன்படுத்துவது என்கிற முறையிலும் அந்த அவை நடப்பதை எல்லா கட்சி தலைவர்களுமே உறுதி செய்ய வேண்டும். சபாநாயகருக்கும் இதுல முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. அனாவசியமான பிரச்சனைகளை எழுப்பினால் அதை தடுக்க வேண்டும். அவர் பேச விட்டு வேடிக்கை பார்க்கிறார். சம்பந்தமில்லாத பிரச்சனை பேசுறத நிறுத்துன்னு சொல்லல. அதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கு. சபாநாயகரை பொறுத்தளவுல சிறப்பா சபை நடத்துறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலான ஒரு கருத்து இருக்குது. எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கறதுனாலயே அது சிறப்பா நடக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. பேசுறதுக்கு அனுமதிக்கிறதுனாலயே சிறப்பா நடக்கிறது அர்த்தம் கிடையாது. அமைச்சருடைய பல பேச்சே வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாரு, கண்டிக்கிறாரு, விமர்சிக்கிறாரு. நடுநிலையா இருக்காருன்னு என்ன சொல்லுங்க. அமைச்சர் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசினாலும் அமைச்சர்கள் பேசினாலும் அவையினுடைய நடத்தை விதிகளுக்கு விரோதமாக அவர் பேசினால் நீக்குகிறார் என்பது நடுநிலையாக செயல்படுகிறார் என்பதற்கு வேணா அது பொருத்தமா இருக்கலாம். ஆனால் பட்ஜெட்டின் மீதான விவாதம் தான் நடைபெற்றதா? நடைபெற்ற விவாதம் பூரா தேவையற்ற பேச்சுக்களை தடுத்து நிறுத்த வேண்டும். அவை நேரத்தை வீணடிக்காதீர்கள், அனாவசியமான பேச்சுக்களை நிறுத்துங்கள் என்று சொல்வதற்கு அவர் தயாராகணும். யார் பேசினாலும், ஆளுங்கட்சி பேசினாலும் சரி, எதிர்கட்சி பேசினாலும் சரி. முதலமைச்சர் அவரு துறைக்கான சம்பந்தப்பட்ட பதில்கள் கூட அவரு சொல்றது இல்லை. அரிதா வந்து பதில் சொல்றாரு, எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. இப்ப உள்துறை வந்து அவர் கையில தான் இருக்கு. அது சம்பந்தமான ஒரு கேள்விக்கு வேற ஒரு அமைச்சர் வந்து பதில் சொல்றாரு. முதலமைச்சர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கலைஞர் மட்டும்தான் ரெகுலரா பத்திரிகையாளர்கள் சந்தித்து கொண்டிருந்த முதலமைச்சர். ஜெயலலிதா சந்திப்பாங்க. எத்தனை முறை சந்திச்சிருக்காங்க சொல்லுங்க? அவங்க இருந்த ஆட்சி காலத்தினுடைய எண்ணிக்கைக்கும் எத்தனை முறை சந்திச்சாங்க சொல்லுங்க? ரெகுலரா சந்திச்சது யாருமே கிடையாது. இப்ப இவரு கடைசியாக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் உட்பட சொல்றேன். அவசியம் ஏற்பட்டால் சந்திப்பாங்க, இல்லைன்னா அறிக்கைகள் தான் வருமே தவிர கலைஞர் வந்து ரெகுலராகவே அது ஒரு முக்கியமான பணியாக அவரோடு ஒப்பிட முடியாது யாரையும். பத்திரிகையாளர்கள் சந்திப்பு, அதை ஒரு ஆக்கப்பூர்வமான முறையில் அதை பயன்படுத்திக் கொள்வது, அவருக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்திக் கொள்வாரு, மக்களுக்கும் உரிய முறையில் செய்திகள் போய் சேர வேண்டும் என்கிற முறையில் அவரை மாதிரி பயன்படுத்தின வேறொரு முதலமைச்சர் இங்கே யாரையும் சொல்ல முடியாது. செல்வி ஜெயலலிதா அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் தேவையை ஒட்டி சந்தித்தார்கள். மற்றபடி அவங்களும் ரெகுலராக சந்திச்சாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் சந்திக்கிறானா அதே ஒரு பெரிய செய்தியா ஒரு வாரத்துக்கு ஓடிட்டு இருக்கு, இத்தனை சந்திக்க போறாங்க. இவர் சுத்தமாவே சந்திக்கலன்றது ஒரு விமர்சனம் இருந்து கொண்டிருக்கிறது. அரசின் சார்பில் பதிலளிக்கிறாங்க, அது பொருத்தமானதா இருக்கா இல்லையா? முதலமைச்சரே அது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர் என்றும் அவரே பதிலளிப்பது சிறப்பு. பட் பதில் அளிக்கணும், அது அமைச்சர்கள் அளிக்கிறார்கள். அவரே எழுந்து அவரே நேரடியாக பதிலளித்தால் சிறப்பானது. இது எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அவர் முதல் முறையா எதிர்கட்சி தலைவர் வந்திருக்காரு. அவருடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் ஏற்கனவே ஒரு பீரியடு துணை முதலமைச்சராக இருந்திருக்காங்க, இப்ப எதிர்கட்சி தலைவரா வந்திருக்காங்க. அவங்க ஒரு வலுவான எதிர்கட்சியாகவும் இருக்கு. நல்ல எண்ணிக்கையில் அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை, ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு பெரிய டீம் என்பது திமுகவுக்கு உள்ள வந்திருக்கு. அதனால அந்த வகையில் அவருக்கு அதுல ஒன்றும் சிரமமே இருக்காது. ஏன்னா ஒரு பெரிய டீம் என்பது அனுபவம் வாய்ந்த டீம் இருக்கிறதுனால அவரால் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். இப்போ இந்த தவேக அரசோட செயல்பாடுகளை பொறுத்தளவுல முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு 6 மாத காலம் பொறுத்திருக்கணும், விமர்சனத்துக்கு அவசரப்பட வேண்டாம்ன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொன்னாரு. நீங்களும் ஒரு 6 மாத காலம் வந்து தேவைப்படும் ஒரு புதிய ஆட்சிக்குன்னு சொன்னீங்க. ஆனா ஆட்சி அமைந்து சில வாரங்கள்ல சில நாட்களே வந்து கடுமையான விமர்சனங்கள் வந்து திமுக தரப்புல இருந்து தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் 6 மாசம் சொன்னீங்க. ஆனா இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்துல, மாணவர் போராட்டத்துல கடுமையா போலீஸ் அடக்குமுறை வந்து மாணவர்களுக்கு எதிராக நடத்துற நேரத்துல ஆட்சிக்கான ஆதரவை வாபஸ் வாங்குவோம் அப்படின்னு நீங்க ஒரு எச்சரிக்கை மாதிரி ஒன்று கொடுத்தீங்க. நீங்களும் ஒரு அவசரப்பட்டு அப்படி ஒரு கருத்து தெரிவிச்சிங்களா? அதாவதுங்க, 6 மாத கால அவகாசம் என்பது அரசு மக்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அவகாசமே தவிர அன்றாட நடவடிக்கைகள்ல ஆட்சியில ஏற்படக்கூடிய தவறுகளை பார்த்து கொண்டிருப்பது என்ற அர்த்தத்தில் அல்ல. 6 மாத அவகாசம் என்பது அவங்க நிர்வாகத்தில் உட்காரணும், நிர்வாகத்தை புரிஞ்சுக்கணும், மக்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள், புதிய திட்டங்கள், இது போன்ற விஷயங்களுக்கான அவகாசமே தவிர இல்ல அது கண்டிக்கலாம், அன்றாடம் விமர்சிக்கலாம். நீ ஆட்சிக்கான ஆதரவை வாபஸ் வாங்கன்றத ரெண்டு. ஃபர்ஸ்ட், அதிமுகவை அமைச்சரவையில் சேர்த்தால் எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என்று நாங்க சொல்லியிருக்கோம். 2வது, இதை பொறுத்து எங்களுடைய அணுகுமுறையில் மாற்றம் வரும்னு சொன்னோம். ஆதரவு வாபஸ் வாங்கும்னு சொல்லல. காவல்துறையினுடைய அணுகுமுறை, அது பெரம்பலூர்ல தான் அந்த பேட்டி கொடுத்தது.
பெரம்பலூர்ல தொழிலாளர்கள் பிரச்சனையில் இந்த அரசாங்கத்துடைய அணுகுமுறை கடந்த காலத்தில் திமுகவினுடைய அணுகுமுறை எப்படி இருந்ததோ அப்படித்தான் நடந்து கொள்கிறது. போராடுகிற உரிமையை மறுக்கக்கூடிய வகையில் போராட்டத்துக்கு அனுமதி கொடுப்பது, அதுல காவல்துறையினுடைய செயல்பாடு அணுகுமுறை என்பது கடந்த காலத்தை போலவே தான் இருக்கிறது. இதிலே அரசு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய அணுகுமுறையில் மாற்றம் ஏற்படும் என்ற முறையில் தான் நான் சொன்னது. அது குறிப்பிட்ட ஒரு பத்திரிகையில் அதை இன்டர்பிரேட் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த வார்த்தை நீங்க சொல்லல, அந்த வார்த்தை இன்டர்பிரேட் பண்ணி போட்டிருந்தாங்க. பட் பாயிண்ட் என்னன்னா, போராடுகிற உரிமையை அரசியல் சாசனம் வழங்கியிருக்கு. அது இப்ப கூட நேற்று கேட்டிருக்காங்க பாருங்க ஹைகோர்ட். இப்ப திராவிடர் கழகம் நீட் தேர்வு எதிர்த்து ஒரு பிரச்சார இயக்கத்துக்கு அனுமதி கேட்டாங்க. திடீரென்று முதல் நாள் நள்ளிரவு போய் அதை அனுமதி மறுப்பதும், காலையில கிளம்பும் போது போய் பெரியார் திடலுக்குள்ளேயே போய் காவல்துறையை குவித்து தடுத்து நிறுத்துவது என்பதெல்லாம் அத்துமீறிய செயல். அத்துமீறிய செயல். ஒரு அலுவலகத்துக்குள்ள நுழையறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? உங்களுக்கு ஒரு தடுக்கிறதுனா அவங்க வெளியே வந்தாங்கன்னா தடுங்க, கைது பண்ணுங்க. ரோட்டுக்கே வராம உள்ளுக்குள்ளே போராட்டம் நடத்துவாங்க. உள்ளுக்குள்ளே போராட்டம் நடத்தினா அது அவங்க வளாகத்துக்குள்ள நடக்கிற போராட்டம். அதை பத்தி உங்களுக்கு என்ன இருக்கு? எப்படி பெரியார் திடலுக்குள்ள காவல்துறை உள்ளே நுழைகிறது? எங்க ஆபீஸ்குள்ள நுழைஞ்சு நாங்க விட்டுருவோமா? அது ரொம்ப அத்துமீறிய செயல். ஸோ இது போன்ற அதே மாதிரி இப்போ உயர் நீதிமன்றம் என்ன கேட்டிருக்கேன், பிரச்சார பயணம் தரையில போகாம அப்படின்னா ஹெலிகாப்டர்ல போய் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. நடைபயணம் போறது குற்றம், டிராபிக் ஆகும் போகும் வரும்னு உங்க அரசு தரப்புல இருந்து விளக்கம் சொல்றாங்க. நடைபயணம் போறது குற்றமா? அது கூட அந்த பிரச்சாரம் கூட நடத்தக்கூடாது. இத்தனைக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் மத்தியில மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சாரம். அதை எப்படி இவங்க தடுக்கிறாங்க? அவர்களுக்கு நாளைக்கு எங்களுக்கு அதே தானே வரும், இன்னொருத்தருக்கு அதே தானே வரும். ஸோ இதெல்லாம் ஜனநாயக விரோதமான செயல், கருத்துரிமைக்கு எதிரானது, போராட்ட உரிமையை மறுப்பதில்லை. இது அதிகாரிகள் முடிவெடுக்கிறாங்க. அது எப்படி அதிகாரிகள் முடிவு? மாநிலம் பூரா நடக்கக்கூடிய பிரச்சார இயக்கம் பெரியார் தொடர்புக்குள்ள காவல்துறை குவியலாக நுழையிறத அதிகாரிகள் மட்டத்தில் முடிவெடுத்துவார்கள் நம்புற மாதிரியா இருக்கு? பெரியார் தொடர்புக்குள்ள ஒரு அமைப்பினுடைய மாநில அலுவலகத்துக்குள்ள போலீஸ் போகுதுன்னா அதிகாரிகள் மட்டத்தில் முடிவெடுத்துட முடியுமா? இந்த ஆட்சியில அதிகாரிகளோட ஆட்சி தான் ஒரு மேலோங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை. அதிகாரிகள் மேலோங்கி இருந்தாலும், அதிகாரிகள் என்ன முடிவெடுத்தாலும் பதில் சொல்லுகிற இடத்தில், பொறுப்பேற்க வேண்டிய இடத்தில் அரசாங்கமும் அமைச்சர்கள் தான் இருக்கிறார்கள். முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் தான் இருக்கிறார்கள். அப்படின்னா அதிகாரிகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் ஒழுங்குபடுத்த வேண்டியதும் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்களுடைய பொறுப்பு. அது எப்படி அதிகாரிகள் பண்ணிட்டான்னு நாளைக்கு அவங்க சொல்ல முடியுமா? அப்படின்னாலும் பொறுப்பேற்க வேண்டியது இவங்க தானே. இல்ல, பொதுவா இந்த ஆட்சியில அதிகாரிகள் தான் முக்கிய முடிவுகள் எடுக்கிறாங்க. அவங்களுடைய ஆட்சி தான் ஓங்கி இருக்குது, அவங்க கை தான் ஓங்கி இருக்கு அப்படின்ற விமர்சனம் பொதுவாக வைக்கப்படுது. அது எப்படி நீ அதை பாக்குறீங்க சார்? அப்படி ஒரு சில அதிகாரிகள் இருக்கலாம். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த தரப்புல இருந்து நல்லது வந்தால், இப்ப நல்லதெல்லாம் நடந்தா அதெல்லாம் முதலமைச்சர் முடிவு எடுக்கிறது. கெட்டது ஏதாவது நடந்தா அதெல்லாம் அதிகாரிகள் காரணம்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? அப்ப நான் நல்லதுக்கெல்லாம் யார் காரணம்? அதுக்கு அதிகாரிகள் தான் காரணம் சொல்லுவீங்களா? சொல்லணும்ல. அதில் அது பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய ஒரு விஷயம். இல்லை, இந்த ஆட்சியில் நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் மாற்றிருக்காங்க. நிறைய ஒரு மாற்றங்கள் நடந்திருக்குது. ஆனால் தலைமைச் செயலாளர் மாற்றப்படலை. அவர் தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட தலைமைச் செயலாளர். அவர் தான் தொடர்கிறார். அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதை சில கட்சிகளில் பாஜக மறைமுகமாக ஆட்சி பண்ணுது அப்படின்னு இதை வச்சுட்டு சொல்றாங்க. அந்த விமர்சனம் சரியான விமர்சனம் எடுத்துக்கலாம். இல்லை, தலைமைச் செயலாளர் ஆளுங்கட்சிக்கு ஏற்றவராக இருக்கிறார் என்ற முறையில் அவங்க அதை முடிவுக்கு வந்திருக்கலாம். நீட்டிப்பு கொடுத்துருக்க வேண்டியதில்லை. தகுதி வாய்ந்த சீனியாரிட்டி அடிப்படையில் தலைமைச் செயலாளருக்கு பொருத்தமான பல அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. சிறந்த அதிகாரிகளே இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச நிறைய சிறந்த அதிகாரிகள் இருக்காங்க. அதனால இவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தேர்தல் ஆணையத்தில் நியமிக்கப்பட்ட அடுத்த ஆட்சி அமைந்து சில மாதங்கள் தான் அவருக்கு இந்த காலம் என்பது இருந்ததாக சொன்னாங்க. பதவி நீட்டிப்பு என்பது அவசியமற்றது. பொருத்தமான தேர்தல் ஆணையத்தில் நியமிக்கப்பட்டவன்றதுனால அந்த ஒரு விமர்சனம் வருது. தேர்தல் ஆணையம் மத்தியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லி விமர்சனம் இருக்குது. அந்த தேர்தல் ஆணையம் நியமிச்ச அதிகாரியே இவங்க தொடர்ந்து நீட்டிக்கிறாங்க அப்படின்றதான் ஒரு தரப்போட விமர்சனமா இருக்கு. அதான் அவங்களுக்கு ஏற்றவர்னு அவங்க நினைக்கலாம். அதாவது தமிழக வெற்றி கழக ஆட்சியை தங்களுக்கு தலைமைச் செயலாளர் முக்கியமான ஒரு பொறுப்பு. ஸோ அவர் இருப்பது தங்களை ஏற்றதாக இருக்குன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த பதவி நீட்டிப்பு என்பது அவசியமற்றது. தகுதி வாய்ந்த மூத்த அதிகாரிகள் பலரும் இருக்கக்கூடிய நிலையில் பலரும் தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் பலர் பல்வேறு துறைகளில் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
அதுல ஒருத்தரை பொருத்தமானவரை இவங்க வந்து நியமனம் பண்ணியிருக்கலான்றதுதான் இந்த நீட்டிப்பு என்பது அவசியமற்றது. இந்த தாவேக்கா ஆட்சி அமைந்த பிறகு நம்ம சந்திச்சோம் ஒரு நேர்காணல்ல. அதுல நீங்க சொன்னீங்க, தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு 8 தலித் அமைச்சர்களை வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. என்ன விமர்சனம் வருதுன்னா, 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க, ஆனா இவங்களால அந்த தலித் சமூகத்துக்கு என்ன வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இயக்குனர் ரஞ்சித் போன்றவர்கள், திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் போன்றவர் அப்படி ஒரு விமர்சனத்தை எழுப்புறாங்க. 8 தலித் அமைதி பேருக்கு இருக்கிறாங்க, ஆனா சமூகத்துக்கு அவங்களால என்ன பயன் அப்படின்னு எழுப்புறாங்க. இந்த பார்வையை நீ எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த சாதிய அடிப்படையில் அமைச்சர்கள், சாதிய அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட சாதியிலேருந்து அமைச்சர் வந்தா உடனே அவர் அந்த சாதிக்கு பூரா இது பண்ணிடுவாரு, நல்லது பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய மூட நம்பிக்கை. ஒண்ணு, அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்பு, மற்றொன்று கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த கட்சியினுடைய கொள்கை, கோட்பாடு, வழிகாட்டல், அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படிதான் அவங்க வந்து செயல்பட வேண்டியிருக்கும். அதனால இது வந்து முதல் முறையாக இவ்வளவு எண்ணிக்கையில் பட்டியல் சமூகத்திலிருந்து அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது நல்ல விஷயம். இது வரைக்கும் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில தமிழ்நாடு வரலாற்றில் அப்படி இருந்ததில்லை என்ற வகையில் அதை வரவேற்கிறோமே தவிர, மற்றபடி இவர்களால் அந்த மக்களுக்கு பெரிய மறுமலர்ச்சி அவங்க வாழ்க்கையில பூரா ஏற்பட்டுடும் அப்படின்ற மூட நம்பிக்கைலாம் கிடையாது. அதனால அப்படி ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ரஞ்சித் போன்றவர்கள் எழுப்புறாங்கன்னா அது அவங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும். எங்களுக்கு அந்த மாதிரி எந்த நம்பிக்கையும் கிடையாது. குறிப்பிட்ட சாதிய கண்ணோட்டத்தோடு அமைச்சர்கள் நடந்து கொள்வதும் தவறு. இப்போ வேற ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் அந்த சாதிக்கு சாதகமாக நடந்துக்கிட்டா வரவேற்பீங்களா? இதை நீங்க அப்படி கேள்வி எழுப்புறீங்கன்னா, வேற ஒரு சமுதாயத்தை அதுக்கு சாதகமாக நடந்துக்கிட்டா அது தப்புன்னு தானே சொல்லுவீங்க. அப்புறம் இதை மட்டும் ஏன் அந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க? இப்போ பிராமண சமூகத்தை சார்ந்தவங்க 2 பேர் இருக்காங்க, உடனே அவங்க அந்த சமூகத்துக்கு சாதகமாக நடந்துக்கிட்டா ரொம்ப நல்லது, அந்த சமுதாயத்தால் அவங்களுக்கு சாதகமாக நடந்துக்கிட்டாப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? பாராட்ட மாட்டீங்களா? அதே தானே உங்களுக்கும். கீழ் சாதி மக்கள் சட்டப்படியாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், சலுகைகள், அவங்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதி முழுமையாக போய் செலவழிக்கப்படுகிறதா, திட்டங்கள் முறையாக நிறைவேற்றப்படுகிறதா, ஊழல் இல்லாமல் நேர்மையாக தகுதி வாய்ந்தவர்களுக்கு அது பூரா போய் சேருதா, இந்த மாதிரி கண்ணோட்டத்தில் அது விமர்சிக்கப்பட வேண்டுமே தவிர, இந்த சாதியை சார்ந்தவர் இந்த சாதிக்கு செய்யலாம் அப்படின்ற முறையில அப்படி விவாதிப்பதே ரொம்ப தவறானது. இப்போ இந்த தாவேக்கா அரசு இது வந்து பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல்ல நீங்க சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம் எல்லாம் வந்து ஆதரவு கொடுத்தீங்க. சிபிஎம், சிபிஐ தவிர மற்ற எல்லா கட்சிகளும் வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றாங்க. இதுல நீ எப்பயுமே இப்போ மத்திய அரசுல வந்து மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுக்கும்போது அந்த குறைந்தபட்ச பொது திட்டம் அந்த ஒரு அடிப்படையில வந்து ஆதரவு கொடுத்துருப்பீங்க. இது அந்த அவசர நிலையில இப்போ ஆளுநர் ஆட்சி வந்துடும் அப்படின்ட்டு அந்த ஒரு பரபரப்பான ஒரு அவசரமான நிலைமையில ஆதரிக்கணும் முடிவு எடுத்தீங்க. அதுக்கு பிறகு வந்து அதுக்கான ஒரு முன்னெடுப்பு ஏதாவது நடந்திருக்குதா? குறைந்தபட்ச பொது திட்டம் அல்லது அரசுக்கு ஆலோசனை சொல்றது, உங்களுக்கு அரசுக்கும் ஆதரவு கொடுக்குற கட்சிகளுக்குமான ஒரு பாலமா ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா? இப்ப நாங்க இருக்கிறது 2 பேர் தான் எம்எல்ஏ. எண்ணிக்கை முக்கியமான சொல்றீங்களா? நீ ரெண்டு நாளுமே 2 நாள் தானே ஆட்சி இருக்கு. இந்த ஆட்சிக்கு எங்களுடைய ஆதரவை வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்பது என்பது இருக்கும். அதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அது தொடரும். பட் அதே நேரத்தில் ஒரு குறைந்தபட்ச திட்டத்தை இதையெல்லாம் நிறைவேற்றினால்தான் என்று சொல்லத்தக்க அளவுக்கான எண்ணிக்கை கிடையாது. ஸோ அதனால நாங்கள் வந்து 2வது அது ஒரு கூட்டணி என்ற தன்மையில இந்த ஆதரவு என்பது இல்லை. ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். மக்களுக்கு சாதகமான திட்டங்களை நிறைவேற்றுகிற போது வரவேற்கிறோம். எங்களிடந்து முரண்படுகிற விஷயங்களை எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம். அல்லது அமைச்சர்கள் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் இதுல எல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, இந்த பிரச்சனையில இப்படி எங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது என்பது தெரிகிறோம். பல இதை உள்வாங்குறாங்க, சில இதை ஏற்கிறாங்க, சிலது வந்து அப்படியே இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மையில போயிட்டு இருக்கு. அதனால குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ற முறையில் நாங்கள் யோசிக்கல. ஏன்னா அப்படின்னா அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கான முறையில் அப்படி ஒரு திட்டம் என்பது உருவாக்கப்படணும். அது எங்கள் கையில் மட்டும் இல்லை. ஏன்னா அது அப்போ வந்து இடதுசாரிகள் ஒரு வலுவான எண்ணிக்கையில் இருந்த நிலையில எங்களுடைய செல்வாக்கு அதில் செலுத்த முடிஞ்சுது. அதனால இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொன்னோம். அதில் தான் 100 நாள் வேலை திட்டம், வட உரிமை சட்டம், தகவல் அறிவு உரிமை சட்டம், கல்வி கட்டாய உரிமை சட்டம் போன்ற பல சட்டங்கள் அதுக்கான அழுத்தம் கொடுப்பதற்கான வலு எங்கள்கிட்ட இருந்தது. இங்க வந்து அப்படி ஒரு நிலைமை என்பது இல்லை. ஸோ அதனால நாங்கள் அதை பத்தி யோசிக்கல. இப்ப திமுக கூட்டணியை விட்டுட்டு முழுமையா நீங்க வந்துட்டீங்க. தாவேக்கா ஆதரவுன்றது திமுக கூட்டணியை விட்டுட்டு இல்ல, அதுல இல்ல. திமுக கூட்டணி என்பதே இல்லை. மதச்சார்பற்ற கூட்டணியில ஒரு அங்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. இடதுசாரிகள் அதுல இருந்தோம். ஏற்பட்டிருக்கிற புதிய அரசியல் சூழலில் நாங்கள் அதிலிருந்து வெளியேறி இந்த அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்பதை கொடுத்துருக்கோம்.
இப்பையும் மதச்சார்பின்மை, வகுப்புவாதம் அல்லது தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட பிரச்சனைகள், பெண்களுக்கான சட்டமன்ற நாடாளுமன்றத்தை இடஒதுக்கீடு போன்ற பல பிரச்சனைகளில் திமுகவோடு ஒத்துழைக்க வேண்டும் என்றே நாங்கள் விரும்புகிறோம். பாராளுமன்றத்திற்குள் அப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு அவசியம் என்பதுதான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இப்ப மே மாசம் 8ஆம் தேதி தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவுன்னு அறிவிச்ச அந்த நிமிடத்திலிருந்து இதையும் நாங்க சமமா தான் சொல்லிட்டே வரோம். இதுல விலகி நிற்பது திமுக தான். என்ன காரணம்? அது திமுக தான் கேட்கணும். இதான் இந்த இஷ்யூஸ்ல அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்பனா இஷ்யூ பேசுறதால சேர்ந்து நிற்க முடியும். ஏற்கனவே எதுக்கு திமுகவுடன் 100% அனைத்து விஷயங்கள்லயும் எங்களுக்கு உடன்பட்டா நாங்க உடன்பாடு வச்சிருந்தோம்? கிடையாது. மதச்சார்பின்மை, மதவெறி சக்திகளுக்கு எதிராக, வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக ஒரு உறுதியான எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருந்தது. மாநில உரிமை பாதுகாப்பு, கூட்டாட்சி கோட்பாட்டை பாதுகாப்பது, அரசியல் சாசனத்தை அதனுடைய விழுமியங்களை பாதுகாப்பது போன்ற பல்வேறு அம்சங்களில் திமுக உறுதியாக இருந்தது. நாங்கள் அதோடு இணைந்து பயணித்தோம். அதுக்காக திமுக எது செஞ்சாலும் அது போல எங்களுக்கு உடன்பட்ட விஷயம் அர்த்தம். தனியார் மயமா இருக்கட்டும், சங்கம் அமைக்கிற உரிமையை தடுப்பதா இருக்கட்டும். திமுகவுக்கு சாதகமாக ஒரு பாசிட்டிவா பல விஷயங்களை நீங்க எடுக்கிறீங்க. ஆனா கூட்டணியில வெளியில வந்த பிறகு உங்கள் மீதான தாக்குதல் திமுக தரப்புல இருந்து கடுமையா இருக்குது. அதுல சமூக வலைதளங்கள் எடுத்தாலும் சரி, திமுக இடான முரசொலி எடுத்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில பே சண்முகத்தின் உண்மை முகம் அப்படின்னு தொடரா எழுதுறாங்க. அதாவது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, அவர்களோடு உறவாக நாங்கள் இருக்கிறோம் என்றால் அது ஒரு மாதிரி அவங்க அணுகுவாங்க. உறவு முறிஞ்சு போச்சுன்னா இந்த மாதிரி ஏறி மிதிப்பாங்க. இது இப்ப இல்லை, எங்களுக்கு நீண்ட கால அனுபவம் இருக்கு. அதனால அதெல்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை. எங்களுக்கு பிரச்சனையின் அடிப்படையில தான், அரசியல் ரீதியாகத்தான் நாங்கள் முடிவுகளை எடுக்கிறோம். தவிர அவர்களை போல தனிநபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. இது அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், நல்ல முடிவோ கெட்ட முடிவோ, சரியான முடிவோ தவறான முடிவோ, அது கட்சியினுடைய கூட்டு தலைமை கூட்டு முடிவு. எந்த முடிவு எடுத்தாலும், ஒருவேளை நாங்கள் தப்பான முடிவு எடுத்திருந்தாலும் பின்னாடி நாங்கள் தப்பான முடிவு எடுத்துறோம்னு சொல்றதுல எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இருந்ததில்லை. அதுக்கு கட்சியினுடைய வரலாற்றை படித்தாவில் தெரியும். அதனால அரசியல் ரீதியாக தனிநபர் தாக்குதலில் ஈடுபடுவது என்பதெல்லாம் அவங்களுடைய வழக்கம். அதனால அது ஒரு பொருட்டா நாங்க எடுத்து, அதுக்கு நீங்க உங்கள்ட்ட பதில வரல. பதில் வந்துருச்சு. ஏங்க விரிவான பதில் கட்சியின் சார்பில், விரிவான பதில் சார்பில் வந்தது. தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில் என்ற பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன் நான். நாங்கள் அரசியல் ரீதியாகத்தான் பிரச்சனையை நீங்க மாநில செயலில் வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலா அது இது இருந்தது. அதை நீ எப்படி எடுத்துக்கிட்டீங்க தனிப்பட்ட முறையில? தனிப்பட்ட முறையில் நான் எடுத்துக்கலன்றேன். அது எங்களுடைய கட்சியின் மீதான தாக்குதல் தான். கட்சி எடுத்த அரசியல் முடிவை ஒட்டி வந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள். அது அந்த கட்சிக்கு ஒரு தனிநபர் தாக்குதல் என்பது அவர்களுடைய வழக்கம். நாங்க என்னைக்காச்சும் குறிப்பிட்ட தலைவர்களை தாக்கி என்னைக்காச்சும் பேசியிருக்கோமா? கம்யூனிஸ்ட் கட்சியில உறவா இருந்த போதும் சரி, எதிராக இருந்த போதும் சரி, அப்படிலாம் யாருமே பேச மாட்டோம். அரசியல் ரீதியாகத்தான் முடிவு எடுக்கிறோம், அரசியல் ரீதியாகத்தான் விமர்சிப்போம். அது எல்லா ஆட்சி காலத்திலையும் அப்படித்தான் இருந்துருக்குது. கலைஞருக்கு எங்களுக்கு நடக்காத சட்டையா? அது அரசியல் ரீதியானது. அதேதான் இவருக்கும். அதனால அதுல இருக்கக்கூடிய சிலர் இப்படி அந்த பிரச்சனையை இப்படி அணுகியது என்பது அவங்கதான் அதுக்கு பதில் சொல்ல. சிலர்னு சொல்ல முடியாது, சரியா அதிகாரப்பூர்வ ஏட்டிலேயே அதுக்கான பதிலை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். இது சரியான அணுகுமுறையா, இந்த மாதிரி கட்டுரை எழுதியது சரியான அணுகுமுறையா என்பதை இப்ப நாங்க பதில் சொன்னோம். சண்முகமா பதில் சொன்ன, எங்க கட்சியின் மாநில செயற்குழுவின் சார்பில் நாங்க பதில் சொல்லியிருக்கோம். அது அந்த கட்சியினுடைய அணுகுமுறை, இது எங்க கட்சியினுடைய அணுகுமுறை. எது சரியான அணுகுமுறை என்பது மக்கள் தான் தீர்மானிக்கணும். இப்போ நீ திமுக தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வந்த பின்னாடி அது ஒரு ஒரு குழப்பமான நிலையும் நீடிக்குன்னு வச்சுங்களேன். இப்போ கட்சி ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா தாவேகா அரசுக்கு ஆதரவு அப்படின்னு கட்சி முடிவு எடுக்குது. இப்போ சமூக வலைதளங்கள்ல பதிவுலாம் பார்த்தா தாவேகா அரசை தாக்குறதுல கடுமையான விமர்சனங்கள், சிபிஎம் ஆதரவு, சிபிஎம் உறுப்பினர்கள், சமூக வலைதளங்கள்ல இயங்குறவங்க, தாவேகா மீதான தாக்குதல் அதிகமா இருக்கு. திமுக விமர்சனங்கள் அந்த அளவுக்கு பெருசா இல்லை. திமுக இல்ல ஆளுங்கட்சி என்கிற முறையில் எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு எதிரான விமர்சனங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கும். எதிர்கட்சிகள் மீது எப்போதுமே அது குறைவா தான் இருக்கும். இப்ப திமுக என்பது எதிர்கட்சி, அதனால அதன் மீது தாக்குதல் அதிகமா வர்றதுக்கான நியாயமான காரணங்கள் இல்லையே. இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்துல திமுக கலந்துக்கல, எஸ்எஃப்ஐ கலந்துக்கிட்டாங்க, மறைமுகமா கலந்துக்கிட்டாங்க. அவங்க நேரடியா இளைஞர் அணி நேரடியா போராட்டல. நீ அந்த மாதிரி திமுகவை நோக்கி அப்படி ஒரு கேள்வியெல்லாம் இடதுசாரிகள் இருந்து வர எழுப்பிருக்குமே, சமூக வலைதளங்களை பார்க்க முடியல. எழுப்பியிருக்கோம், சமூக வலைதளங்கள்லயே எழுப்பியிருக்கோம், ஏராளமான பேர் எழுப்பியிருக்கிறார்கள். அதான் விமர்சிக்க வேண்டிய விஷயத்துல விமர்சிப்போம்,
இயல்பாகவே ஆளுங்கட்சியினுடைய நடவடிக்கைகள் கூடுதலான விமர்சனத்துக்கு உள்ளாகும். அது சில பேர் சில தோழர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், சொல்லுகிற விதம் போன்ற பல விஷயங்கள்ல அது மாறுபட்டு வரலாம். மற்றபடி இஷ்யூ பேஸ்டு ரைட்டா தப்பா அப்படிதான் அது நாங்க பாக்குறோம். அப்படிதான். பட் எப்படினாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக மாநில செயலாளரோ மாநில செயலாளருடைய பெயரில் வரக்கூடிய அறிக்கைகளோ அதுதான் குறிப்பிட்ட பிரச்சனையின் மீதான அதிகாரப்பூர்வமான நிலை. அதுல ஏதாவது நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, நான் பேசுறேன். இல்ல அது சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய பதிவுகளை வச்சுதான் சொல்றேன். அது எங்களுக்கு கட்சிக்கு அதிகாரப்பூர்வமான சமூக வலைதளம் இருக்கு. அதுல வர்றதுல அதுல கட்சி நிலைப்பாடு தான், அது கட்சியினுடைய நிலைப்பாடு. அதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி, இந்த ஒரு தகவல் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டிருக்கிற பெரிய புரட்சி இந்த சமூக வலைதளம் என்பது. அதனால ஒவ்வொருத்தருக்குமே உடனுக்குடன் தங்களுடைய எண்ணங்களை, கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லுவதற்கான ஒரு புதிய சூழல், வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. திமுக கூட்டணியிலிருந்து வெளில வந்தாச்சு. ஏதோ ஒரு கூட்டணி, இப்ப தாவேக்கு ஆதரவுனா வெறும் அரசுக்கான ஆதரவு அப்படின்னோட நின்றுட்டீங்க, கட்சி நின்றுது. கூட்டணின்றது ஏன் தாவேக்காவோட கூட்டணி இல்ல? நாங்க திரும்ப உடனடியாக இன்னொரு கூட்டணி என்கிற யோசனைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இடதுசாரிகளும் செல்லவில்லை. இடதுசாரிகளிடையே ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு இணைந்த செயல்பாடு என்பதிலே தான் எங்களுடைய கவனம் பூரா இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழு என்பது மாநில அளவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல், லிபரேஷன் 3 கட்சிகளும் சேர்ந்து ஒரு இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழு என்பதை ஏற்படுத்தியிருக்கோம். மாவட்ட அளவுகள்லையும் அதற்கான குழுக்கள் உருவாக்கப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்கள் எதிர்நோக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள், பிரச்சனைகள் சம்பந்தமாக மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி வரக்கூடிய அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திருச்சியில சில லட்சம் உழைப்பாளி மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பேரணி பொதுக்கூட்டத்தை நடத்துவது, இந்த என்ன முழக்கங்களை முன்வைத்து நாங்கள் அதை நடத்துகிறோமோ அதை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வது என்று முடிவு செய்து அறிவிச்சிருக்கிறோம். இடதுசாரிகளை பலப்படுத்துவது, இடதுசாரி கருத்தியலை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது, இடதுசாரிகள் பக்கம் தமிழகத்தை திருப்புவதற்கான முறையில் எங்களுடைய பணி என்பது நாங்கள் துவக்கியிருக்கோம். அதில் தான் எங்களுடைய கவனம் பூரா இருக்கு. ஸோ அந்த முறையில் இந்த அரசுக்கான ஆதரவு என்பது வேறு. எங்களை இடதுசாரிகளை பலப்படுத்துவதற்கும் இடதுசாரி தத்துவ கருத்தியலை மக்கள் மத்தியில கொண்டு போய் பலப்படுத்துவதற்கான முயற்சியில தான் எங்களுடைய கவனம். ஆகவே உடனடியாக இன்னொரு கூட்டணி என்ற முறையில் நாங்கள் யோசிக்கல. திமுக ஆட்சியில திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தப்ப அவரை நீங்க அடிக்கடி சந்திப்பீங்க, கூட்டணியிலும் இருந்தீங்க, அடிக்கடி சந்திப்பீங்க, மக்கள் பிரச்சனையில முறையிடுவீங்க, தொலைபேசியிலும் பேசுவீங்க. அந்த மாதிரி முதல்வர் விஜயோட உங்களுக்கான அந்த மாதிரி தேவையை ஒட்டி தான் இப்ப 2 முறை சந்திச்சிருக்கிறோம். மற்றபடி தேவையை ஒட்டி தான். அவரு திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்த போதும் தேவையை ஒட்டி தான் சந்திச்சிருக்கோம். நாங்கள் ஒன்றும் அடிக்கடி சந்திச்சிருக்கிற பிரச்சனை இல்லை, தேவையை ஒட்டி தான் சந்திச்சிருக்கிறோம். அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இது வரைக்கும் ஒன்றும் வரல. நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது கொடுக்கல போகலன்ற மாதிரி தன்மையில எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் இல்லை. தேவையை ஒட்டி சந்திப்போம், அடிக்கடி சந்திக்கிற தேவை என்பது இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, சட்டமன்றத்தில் இஷ்யூஸை பேசுறாங்க, அறிக்கைகள் மூலமா தெரிவிக்கிறோம், கடிதங்கள் மூலமா தெரிவிக்கிறோம், சில பிரச்சனைகளை தொலைபேசி மூலமாக தெரிவிக்கிறோம். அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. சரி சார், உங்கள் கருத்துக்களுக்கு நேரத்திற்கும் மிக்க நன்றி. நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.